ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைல் பார்த்தா சூப்பரான மாசான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறது நம்ம வீடியோவில் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நாலு நம்ம வீடியோ கண்டெஸ்ட் பண்ண பாருங்க. வாங்க இந்த வீடியோ சிம்பிளாக மேக் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு அரைமணி அப்ளிகேஷன் ப்ரோமோஷன் லிங்க் நான் வந்து டிஸ்பிளே பண்ணி கிளிக் பண்ணி டவுன் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணால் ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு Mᴇᴅɪஸோ ஷேர் பண்ணுறது ரெண்டும் வந்து டிஸ்பிளே பண்ணி கிளிக் பண்ணி டவுன் பண்ணி ஷேர் ஆஃப் நீங்கள் அலைட் பஸ்ஸில் ஒன் டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் இந்த இம்போர்ட் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் ஓப்பன் பண்ணி K++ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நீங்கள் இம்போர்ட் பண்ண Mᴇᴅɪஸோ ஷேர் ரெண்டு வந்து இம்போர்ட் ஆகிட்ருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஷேர் ஓப்பன் பண்ணிங்க. ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஷேர் தந்துருப்பேன். பேக் வந்துங்க Mᴇᴅɪஸோ ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஆடியோ லேயர் இருக்குது. ஆடியோ லேயர் வந்து சப்போர்ட்டாக ஆடியோ லிங்க் டிஸ்பிளே டவுன்லோட் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் கொடுத்து ஆடியோ ஆப்ஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண ஷோ நீங்கள் சைடில் ப்ளஸ் சைன் மட்டும் கொடுத்தா ஆட்டோமேட்டிக் ஆடியோ வந்து ஆட் ஆகிடும். கரெக்டாக 12:15 எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் ஆடியோ வந்து கட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடியோ லேயருக்கு மேலே குரூப் லேயர்லாம் ஸ்டார்ட் ஆகும். இந்த குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் போங்க. எடிட் குரூப் போய்ட்டு கரெக்டாக இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. ப்ளஸ் சைன் கொடுங்க. மீடியா போங்க. ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி கரெக்டாக இந்த ரேஜ் அண்ட் கீழே எடுத்து வச்சிங்க. இந்த இமேஜை கரெக்டாக இப்போ இந்த இமேஜில் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் கரெக்டாக ஃபேஸ் கரெக்டாக வந்து மூவ் ஆப்ஷனில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுங்க. லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக இந்த எக்ஸ்பெண்ட் ஆப்ஷன் பண்ணிங்க. அவ்வளோதான். பேக்ரவுண்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. கரெக்டாக இப்போ அந்த இமேஜ் வந்து கரெக்டாக செட் ஆகிட்ருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா குரூப்புக்கும் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. இமேஜில் ஆட் பண்ணுறோன்னே கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மேலே இங்கே ஒரு லிரிக் லேயர் மாதிரி இருக்கும். அந்த லிரிக் லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபாண்ட் லிங்க் வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இப்போ இந்த லிரிக் லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போய் இந்த 3 கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணி இப்போ இந்த குரூப் 1 கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. 3 கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. இதே மாதிரி இருக்கிற எல்லா குரூப்புக்கும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 5 குரூப் வரையும் இந்த லாஸ்ட் குரூப் வரையும் எல்லா குரூப்புக்கும் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணலாம் டபுள் புக் மார்க்லேருந்து நான் இமேஜ் வந்து லாஸ்ட் வரையும் ஆட் பண்ணிருவேன். ஏன்னா கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போய்ட்டு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் இமேஜ் வந்து ப்ளஸ் கிளிக் பண்ணி மீடியா போய் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி மேலே 3 கிளிக் பண்ணி 5th ஃபில் கம் செலக்ட் ஃபுல்லாக செட் ஆகிடும். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணால் கட் ஆப்ஷனில் கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கரெக்டாக பீட்டு கூட நீங்கள் வந்து இமேஜ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிங்க. இமேஜ் டிலைட் பண்ணிக்கிறேன். பேக் வந்துங்க. ஷேர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். ஃபஸ்ட் லேயர் எஃபெக்ட் லேயர் ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் லேயர் இருக்கும். அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. 3 கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. பேக் வாங்க. Mᴇᴅɪஸோ ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கரெக்டாக ஃபஸ்ட்டு 6:15 ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. 3 செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. பேக் வாங்க. ஷேர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் செகண்டாக ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் போங்க. செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. 3 செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. பேக் வாங்க. Mᴇᴅɪஸோ ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ டபுள் புக்காக இருக்கும். 7:0 கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டபுள் புக் மார்க் வரும். சென்டர் லேயருக்கு இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. 3 செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. இதுமாதிரி இந்த லேயரில் ஆட் பண்ணிங்க. லாஸ்ட் இந்த லேயர் கரெக்டாக ஆட் பண்ணிங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:27 வரையும் சென்டரில் எல்லா லேயருக்கு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. பேக் வாங்க. ஷேர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். 3rd ஒரு லேயர் இருக்கும். இந்த 3rd லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. 3 செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. பேக் வாங்க. Mᴇᴅɪஸோ ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நீங்கள் 9:06 லாஸ்ட் வரையும் இந்த ஒரு சிங்கிள் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. எஃபெக்ட் லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. 3 செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. கரெக்டாக இதே மாதிரி இருக்கிற லேயர் இருக்கிற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி வந்துடுங்க. லாஸ்ட் வரையும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. பேக் வாங்க. ஷேர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் 2 லேயர் இருக்கும். இந்த லாங் ப்ளேஸ் பண்ணி செலக்ட் பண்ணி டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிங்க ப்ளஸ் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். காப்பி 2 லேயர் கொடுத்துங்க. பேக் வாங்க. Mᴇᴅɪஸோ ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் கிளிக் பண்ணி ஃபேஸ் 2 லேயர் ஒரு கிளிக் பண்ணுங்கள். அதான் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். இந்த சிசி வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிடனே மேலே சரி இப்போ லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ ஸ்டார்ட் செக் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகிடும். சேவ் ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.